உன்னை குறித்து ஒரு தேவ தரிசனம் உண்டு, அறிந்து கொள். அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த விஷனை, அந்த தரிசனத்தை நீங்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக. எதற்கு பிரதியுத்தரமாக? முதல் அதிகாரத்தில் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இப்போ 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? பிரதியுத்தரம் சொல்ல வருகிறார். கிவிங் ஆன்சர். அவனுக்கு நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் இப்போ பதில் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? நீ தரிசனத்தை எழுது, அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாய் வரை. அப்ப நான் ஒரு காரியத்தை எழுத வேண்டும் என்றால், நான் ஒரு காரியத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி, நான் வாசிக்கும்படி நான் அதை வரைய வேண்டும் என்றால், நான் அதை குறித்து அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப அபகுக்க பார்த்து ஆண்டவர் சொல்ற, அபகுக்கே நீ தரிசனத்தை என்ன செய்? முதலாவது எழுது. அப்போ எனக்கு கொஸ்டின் தெரியுது, பதில் தெரியல. எனக்கு பதில் தெரிஞ்சாதான் நான் என்ன செய்ய முடியும்? எழுத முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியல? பதில் தெரியல. பரீட்சை பேப்பரை, கொஸ்டின் பேப்பரை வாங்கின உடனே இதெல்லாம் நம்ம பாடத்தில் தான் இருக்குதா, நம்ம படித்த பாடம் தானா, நம்ம பிசிக்ஸ் தானா, நம்ம மேக்ஸ் தானா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கேள்விக்கு என்ன தெரியாது? பதில் தெரியாது. இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ எழுதுன்னு சொல்லிட்டார். இப்போ எழுதணும்னா அவனுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? தன்னை குறித்த தரிசனம் அவனுக்கு தெரிய வேண்டி இருக்கிறது. தேவன் இன்றைக்கு சபையோடு கூட கூடி வந்திருக்கிற தேவ ஜனத்தோடு கூட நேரலையில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் பேசுகிற காரியம் என்ன? ஆமேன். உன்னை குறித்து ஒரு தேவ தரிசனம் உண்டு, அதை அறிந்து கொள். உன் குடும்பத்தை குறித்து ஒரு தேவ திட்டம் உண்டு, அதை அறிந்து கொள்ளுங்கள். உன் மகனை குறித்து, மகளை குறித்து ஒரு தேவ திட்டம் உண்டு, அதை என்ன செய்து கொள்ளுங்கள்? அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொண்டு அதை எழுதுங்கள். நம்ம வீட்டில் நிறைய நோட்டு போட்டிருப்போம், கடன் கொடுக்க வேண்டியவர்களுடைய லிஸ்ட்டுன்னு போட்டு யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணும் அப்படின்னு, எந்தெந்த குழுவிலேருந்து எவ்வளோ எவ்வளோ வட்டிக்கு வாங்கியிருக்கிறோம், எத்தனை மாதத்தில் எந்தெந்த நாளில் வட்டி கொடுக்கணும், அதுக்கெல்லாம் லிஸ்ட் இருக்கும். பாலுகாரனுக்கு கொடுக்க வேண்டிய பைசா, காய்கறிக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய பைசா, ரேஷன் கடைக்காரன்ட்ட கைமாத்தா வாங்கினா 200 ரூபா கொடுக்கணும். இப்படி நிறைய லிஸ்டெல்லாம் இருக்கும். உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் இன்னெல்லாம் செய்யணும்னு யாராவது எழுதி வச்சிருக்கீங்களா? எழுதி வச்சிருக்கீங்களா? இங்கே இருக்கிற பிள்ளைங்க எழுதி வச்சிருக்கிறீங்களா? சொல்லுங்க. கண்ட கண்ட பயலுலக நம்பரெல்லாம் எழுதி வச்சோம். பிள்ளைகளுக்கு நம்பர்லாம் என்ன செய்யும்? எழுதி. உன்னை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தை எழுதி வைத்தவர்கள் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் மகனை குறித்து, மூத்த அன்னைக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும், எழுதி வை. கலண்டரில் 15ஆம் தேதி ஒரு ரவுண்டு போட்டு பாலுகாரனுக்கு 1000 ரூபா கொடுக்கணும், எழுதி வை. ஆண்டவர் சொல்கிறாரு, எழுது. என்ன சொல்கிறாரு? எழுது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணும் அப்படின்னா நீ என்ன செய்? தரிசனத்தை முதலாவது எழுது. அப்ப நான் அதை எழுத வேண்டும் என்றால் எழுதுவதற்கு முன்பாக நான் அதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னை குறித்து என்ன ஆண்டவரே, என் குடும்பத்தை குறித்து என்ன ஆண்டவரே, என் எதிர்காலத்தை குறித்து என்ன ஆண்டவரே, என் ஊழியத்தை குறித்து என்ன ஆண்டவரே, என் சபையை குறித்து என்ன ஆண்டவரே, என் மூத்த மகனை குறித்து என்ன ஆண்டவரே, 2வது குறித்து என்ன ஆண்டவரே, 3வது குறித்து என்ன ஆண்டவரே, இப்படி நான் என்ன செய்ய வேண்டியிருக்குது? எழுத வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அபகுக் தைரியமாய் சொல்லுகிறான், என்னை குறித்த தேவ திட்டங்கள் சாவதில்லை, என்னை குறித்த தேவ தரிசனங்கள் சாவதில்லை. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் உன்னை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் அழியாது. இன்னைக்கு சொல்லணும், தரிசனம் சாகாது. தரிசனம் என்ன செய்யாது? சாகாது. அது தலைமுறைகளாய் தொடரும், சந்ததிகளாய் தொடரும். அல்லேலூயா. ஸோ முதல் காரியம் நாம் அறிய வேண்டியது, அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குறித்திருக்கிற தேவ தரிசனத்தை என்ன செய்யுங்கள்? அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சாவதில்லை, நீங்கள்
நீங்கள் சாவதில்லைன்னு நான் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் வந்து அப்போ நான் சாக மாட்டேன், சரின்னு பாஸ்டே சொல்லிட்டார் அப்படின்னா நாளைக்கே செத்து போவேன். அதல்ல உன்னை குறித்த தரிசனம். நீ ஒன்றுமே நடக்காத போல இருக்கலாம், ஒன்றுமே இருக்காத போல இருக்கலாம், ஆனால் அது சாவதில்லை. ஆமென்.